अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இந்த எல்லையற்ற உலக நாடகத்தை பாபா அழிவற்ற நாடகம் சொல்கிறார். நாடகம் அழிவற்றது. அதில் ஒவ்வொரு ஆத்மாவில் பதிந்திருக்கக்கூடிய அந்த பதிவுகள் கூட அழிவற்றது. ஆகவே அந்தந்த ஆத்மாவுடைய பாத்திரத்தை அவங்க நடித்து தான் ஆகணும். சிலர் துக்கத்தினால கஷ்டத்தினால எனக்கு இந்த பிறவை சக்கரமே வேண்டாம், இதிலிருந்து நான் முக்தி அடையணும், மோட்சம் வேணும் அப்படின்னெல்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் பகவானுடைய மகா வாக்கியம், எந்த ஒரு ஆத்மாவும் நிரந்தரமாக மோட்சத்துக்கு போக முடியாது. அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய பார்ட் அது ப்ளே பண்ணி தான் ஆகணும். டெம்பரவரியாக, அதாவது ஆத்மாக்கள் சத்தியகம் திரேதாகம் ஒரு ஆத்மாக்களுக்கெல்லாம் அந்த 2500 ஆண்டுகள் அது முக்தி பீரியட் தான். அதுக்கப்புறம் அதனுடைய பாகம் துவாபரயத்தில் இருக்கலாம், கலியுகத்தில் இருக்கலாம். எப்போ அதனுடைய பாத்திரம் அந்த ஆத்மாவில் இருக்கோ அது வந்து தான் ஆக வேண்டும்னு சொல்கிறாரு. ஆகவே இந்த அழிவற்ற நாடகத்தை யதார்த்த ரீதியில் குழந்தைகள் நாம் புரிஞ்சுக்கணும். மேலும் உண்மையான சேவாதாரின்னா யாருன்னு பாபா சொல்கிறார். யார் உண்மையான சேவாதாரி? நீங்கள் தானே. இந்த முரளி கேட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் சச்சா சேவாதாரி. ஏன்னா முரளி கேட்பதன் மூலமாக சுயத்துக்கு நம்ம சேவை செய்கிறோம். யார் சுயத்துக்கு சரியான சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் மற்ற சேவைகள் நிர்விக்னமாக செய்ய முடியும். சேவை என்று கூறும்போது அது ஒரு பொது காரியம். பொது காரியத்தில் பலவிதமான தடைகள் வர வாய்ப்பு இருக்குது.
ஆனால் தடைகள் வந்தாலும் நம்ம ஞான ஸ்வரூபமாக இருந்தோம், பாபா கொடுக்கக்கூடிய சக்திகளுடைய ஸ்வரூபமாக இருந்தோன்னா அந்த சேவையினுடைய தடையாக கருதாமல் அதை நம்ம தாண்டி போகக்கூடிய சக்தி இருக்கும். இல்லை அந்த தடைகளை நேர்மறையாக மாற்றக்கூடிய சக்தி நமக்குள்ள இருக்கும். அப்போ சேவை நம்ம நிர்விக்னமின்றி சேவை செய்துட்டே போகலாம். ஆனால் நம்ம சேவை செய்தால் பத்தாது, நிர்விக்ன சேவாதாரி. எந்த தடைகளை கண்டு நம்ம பின்னோக்கி போகக்கூடாது. என்னால் சேவை செய்ய முடியாது அப்படின்னு தன்னம்பிக்கை இழந்து விடக்கூடாது. விஸ்வ கல்யாணக்காரி பாபா, விஸ்வ சேவாதாரி பாபா என் கூடவே இருக்காரு. அவருடைய காரியத்துக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இருக்கேன், நான் நிமித்தமாக இருக்கேன், நான் ஒரு கருவியாக இருக்கேன். செய்பவர் செய்விப்பவர் பாபா தான் அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம தடைகளை பார்த்து பின்தங்க மாட்டோம். பிரஜாபிதா பிரம்மா பாபா, ஜெகதம்பா சரஸ்வதியினுடைய வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படுறோம், பல தடைகள் வந்தது. ஆனால் பிரம்ம பாபா என்ன சொன்னார்? நாடகத்தின்படி எல்லாமே நன்மைக்கு தான். மேலும் இது நான் எதுவுமே செய்யலை, செய்விப்பவர் அவர் தான் அப்படின்னு பிரம்மா பாபாவுக்கு அசைக்க முடியாமல் நாடகத்தின் மேலேயும் பாபா மேலேயும் நம்பிக்கை இருந்ததுனால அவர் தடைகளை தடையாகவே அவர் உணரலை. அதனால் இந்த யஜ்யத்தை உலகம் முழுவதும் விஸ்தாரம் செய்ய வச்சார். ஆனால் நம்ம சேவையில் அந்த சம்பன்ன நிலை அடையிற வரைக்கும், புது உலகம் வர்ற வரைக்கும் நாமளும் தொடர்ந்து சேவை செய்யக்கூடிய விஸ்வ சேவாதாரியாக நம்முடைய பார்ட்டை உருவாக்கிக்கணும். 11/4/2024 மீட்டே பச்சே ஏக் பனா பனாயா நாடகை. இனிமையான குழந்தைகளே, இது ஆனது ஆக்கப்பட்ட நாடகம். இஸ் நாடக் से एक भी ஆத்மா छूट नहीं सकती. இந்த நாடகத்திலிருந்து ஒரு ஆத்மா கூட விடுபட முடியாது. மோட்ச கிசிக்கோ மில் நஹி சக்தா. மோட்சம் என்பது யாருக்கும் கிடைக்காது. கேள்வி, உஞ்சித்தே உஞ்ச் பத்தித் பாவன் பா போலாநாத் கைசி. உயர்ந்திலும் உயர்ந்த தந்தை பத்தித்த பாவன், அவரை போலாநாத்னு சொல்கிறோம், எவ்வாறு? பதில், तुम बच्चे उनकी चावल मिट्टी दे महल ले लेते हो. நீங்க குழந்தைகள் ஒரு பிடி அரிசி, ஒரு பிடி அவல் தானியம் கொடுத்து பெரிய மாட மாளிகையை அடைகிறீர்கள். இஸ்லேஹி பாப்கோ போலாநாத் கா. ஆகவே தான் தந்தையை போலாநாத். நாம் கொடுப்பது கொஞ்சம், பட் அதனுடைய ரிட்டர்ன் அவர் பல 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாக கொடுக்குறார். தும் கத்திகோ சிவபாபா மர பேட்டாகே. நீங்கள் குழந்தைகள் சொல்கிறீங்க, சிவபாபா என்னுடைய குழந்தை. வக் பேட்டா இசாகி ஜோ குச் பி லேத்தா நஹி. அவர் என்னுடைய ஆண் குழந்தை. இந்த குழந்தை என்கிட்ட எதுவும் பெற்றுக்கொள்வதே இல்லை, அவர் எப்பொழுதும் கொடுக்கக்கூடியவர். பக்தி மேபி கத்தி ஜெய்சே கரம் கத்தா வைசா ஃபல் பாத்தாகை. பக்தியில் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது, யார் என்ன கர்மா செய்கிறாங்களோ அந்த கர்மத்துக்கேற்ற பலனை பெறுகிறார்கள். பக்தி மேத்தோ அல்ப கால் கா மில்தாகை. பக்தியில் நாம் எதை செய்கிறோமோ அதனுடைய பிராப்தி அல்ப காலம். அல்ப காலம்னு ஒரு பிறவிக்கு தான் கிடைக்கும். சங்கமயத்தில் செய்யுது நம்ம முழு கல்பத்துக்கே பிராப்தி. ஞான் மே சமஸ்தே கத்தி இஸ்லே சதா கால் கா மில்த. ஞானத்தில் நாம் புரிந்து கொண்டு செய்வதின் காரியத்தினால நமக்கு பெறக்கூடிய பிராப்தி சதா கால பிராப்தி. பக்தியில் என்ன செய்தாலோ அல்ப கால பிராப்தி. ஓம் சாந்தி. रूहानी बच्चों से रूहानी बाप रूहान कर रहे हैं. ஆன்மீக குழந்தைகள்கிட்ட ஆன்மீக தந்தை உரையாடல் செய்கிறார். ஐசே கங்கே रूहानी बाप बच्चों को राजयोग सिखला रहा है. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். தும் ஆயே ஹோ பேஹத் கி பாப் சே ராஜயோக் சீக்னே. நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் எல்லையற்ற தந்தையிடம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதற்காக. இஸ்லே புத்தி சலி ஜானி சாஹியே பாப் கி தரஃப். ஆகவே உங்களுடைய புத்தி தந்தையின் பக்கம் செல்ல வேண்டும்.
एक है परमात्मा ज्ञान आत्माओं का प्रति. பரமாத்மாவுடைய ஞானம் ஆத்மாக்களுக்காக. பகவான் வாச் சாலிகிராமோ கி பிரதி. பகவானுடைய மகா வாக்கியம் சாலிகிராம ஆத்மாக்களுக்காக, குழந்தைகளுக்காக. ஆத்மா கோஹி சுன்னா ஹே, கேட்கக்கூடியது ஆத்மாதான். இஸ்லியே ஆத்ம அபிமானி பன்னா. அதனால்தான் பாபா சொல்றாரு ஆத்ம எண்ணத்தில் இருக்க வேண்டும். ஆத்மா அபிமானி தேக அபிமானி தோ ஃபரக் தும் சமஜ் கை. ஆத்ம எண்ணத்தில் இருப்பவர்கள் உடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? தேகந்தான் அப்படின்னு தேக உணர்வில் இருக்கக்கூடியவங்களுடைய குணாதிசயம் என்ன இருக்கும்? இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். बाप ने समझाया आत्मा ही शरीर से पाठ बचती है. பாபா நமக்கு இப்போ என்ன புரிய வைக்கிறாரு? ஆத்மாதான் இந்த சரீரத்தின் மூலம் தன்னுடைய பாத்திரத்தை நடிக்கின்றது. படுத்தி ஆத்மாகை ஷரீர் நை. படிப்பதும் ஆத்மாதான், ஷரீரம் அல்ல. परंतु देह अभिमान होने के कारण समस्ती में फलाना पड़ाता हूँ. ஆனால் தேக உணர்வில் இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன நினைக்கிறாங்க? நான் இன்னார் பாடம் கற்பிக்கின்றேன் என்று தன்னுடைய தேகத்தின் பெயரை சொல்லி தான் தான் படிப்பு சொல்லித்தரதா நினைக்கிறாங்க. தும் பச்சோங்கோ ஜோ படானே வாலாகை வக் நிராகாரி. ஆனால் குழந்தைகளாகி நமக்கு பாடம் சொல்லித்தரக்கூடியவர் யாரு? நிராகாரமானவர், ஜோதி சுரூபமானவர். उनका नाम ही शिव है. அவருடைய பெயரே சிவன். शिव बाबा को अपना शरीर नहीं होता. शिव பாபாவுக்கு தனக்கென்று சரீரம் கிடையாது. और सब कहेंगे तो मेरा शरीर. மற்ற எல்லாருமே சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? என்னுடைய शरीரம். ये किसने कहा? என்னுடைய शरीரம் என்று சொன்னது யாரு? ஆத்மா ने कहा மேரா ஷரீர். ஆத்மாதான் கூறுகின்றது இது என்னுடைய ஷரீரம். பாக்கி வக்ஸாப் ஹே ஜிஸ்மானி படாய். மற்றபடி உலகத்தில் இருப்பதெல்லாமே ஸ்தூலமான படிப்பு, உலகாயுத கல்வி. அனைக் பிரகார் கி உஸ்மே சப்ஜெக்ட் ஹோத்தி. அந்த உலகாயுத பள்ளியில பல்வேறு விதமான பாடத்திட்டங்கள் இருக்கு. बीए करना पड़े. बीए आदि कितना नाम है? इसमें एक ही नाम. पढ़ाई तो एक ही पढ़ाते. உலகத்துல கல்வியில பிஏ, பிஎஸ்சி, எத்தனையோ விதமான டிகிரிஸ் இருக்கு, பட்டங்கள் இருக்கு. ஆனா இங்க பாபா என்ன சொல்றாரு? இங்க பாபாக்கு எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் சொல்லித்தராரு. அதுலேயும் முக்கியமான பாடம் இதே, என்னை நினைவு செய்யுங்கள். ஹம் பேகத் கா பாப் படாத்தா ஹை. நமக்கு எல்லையற்ற தந்தை படிப்பு கற்பிக்கின்றார். நாம் ரூப் சே ஞாரா ஹை, மனுஷிக்க நாம் ஷரீர் ரூபர் படுத்தா ஹை. ஆனால் பாபா பெயர் இல்லை, உருவமற்றவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. மனிதர்களுக்கு பெயர்ங்கிறது ஷரீரத்தில் வைக்கிறாங்க. கங்கை ஃபலானா எக் ஷரீர் ஹை, இன்னாருடைய ஷரீரம் சொல்வாங்க. வைசே சிவ பாபா கா நாம் நஹி ஹை. शिव பாபாவுக்கு ஷரீரத்துக்குன்னு பெயர் கிடையாது. மனுஷங்க நாம் ஷரீர் பர். மனிதர்களுக்கு ஷரீரத்தின் பெயர்ல நம்பிக்கை பெயர் வைக்கிறாங்க. ஏகே நிராகார் பாப் ஜின்கா शिव है. ஒரே ஒரு நிராகாரமான தந்தையின் பெயர் தான் சிவன். ஜப் படானா அத்தா தோ நாம் शिव है. படிப்பு சொல்லித்தர வரும்போது அவருடைய பெயர் சிவன் தான். எக் ஷரீர் தோ உன்கா ஹே. இந்த சரீரம் பிரம்ம பாபாவுடையது. பகவான் ஏக் பி ஹோத்தா ஹை, 10-12 நஹி. பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் தான். 10 கடவுள் 20 கடவுள்ல இருக்க மாட்டார். வஹி ஏக் பிர் மனுஷனுக்கு 24 அவதார். அவர் ஒருவர் தான். அந்த ஒருவரைத்தான் 24 அவதாரங்கள் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாப் கத்தி முஜே பஹுத் பட்காயா ஹை. பாபா என்ன சொல்றாரு? பாபாவை ரொம்ப அலைகழிக்க வச்சிட்டீங்க. பரமாத்மா கோ டிக்கர் பித்தர் மே கருதியா. பரமாத்மாவை கல்லில் இருக்காரு, முள்ளில் இருக்காரு, அனைத்து ஜீவ ஜந்துக்கள்ல இருக்காருன்னு சொல்லி மற்றவர்களை மகிழ்ச்சி செஞ்சிட்டீங்க.
जैसे भक्ति मार्ग में கூட் பட்கேஹி வைசே முஜே பி பட்காயா ஹே. பக்தி மார்க்கத்தில் இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா அநேக பகவான் சொல்லிட்டான், அநேக அவதாரங்கள் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கதைகளாக எழுதி வச்சிருக்காங்க. இதனால் பாபா என்ன சொல்றாரு, என்னை அலைமோத வைத்து விட்டீர்கள்னு சொல்றாரு. ड्रामानुसार उनको बात करने का ढंग कितना शीतल है. நாடகப்படி பாபா பேசும்போது எவ்வளோ शीतलமாக இருக்காரு. समझते मेरे ऊपर सबने कितना अपकार किया. ஏன்னா அவர் புரிஞ்சிருக்காரு, எல்லாரும் என்னை நிந்தனை பண்ணி அபகாரம் அவமரியாதை பண்ணும், இன்சல்ட் பண்ணும். சர்வவியாபி எங்கும் இருக்கார், எனக்குள்ள இருக்காரு, கழுதையில், மாட்டில், பூனையில், இதெல்லாமே நாம் அவரை செய்த இன்சல்ட். நாம் அவரை புகழ் பாடுறோன்னு நினச்சி நிந்தனை பண்ணிட்டோம். கித்னா காலி கியா, இவ்வளோ நாம் அவரை நிந்தனை பண்ணிட்டோம். மனுஷக்கு நிஷ்காம் சேவா. மனிதர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எந்த விதமான பிரதி பலன் கருதாமல் சேவை செய்கிறோம். பாப் कहते मेरा सिवाय कोई निष्काम सेवा कर नहीं सकता. ஆனால் பாபா சொல்றாரு, என் ஒருவனை தவிர, யாரு, சிவ பாபாவை தவிர பிரதிபலன் கருதாம யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது. ஜோ கர்த்தா ஹே உன்கா ஃபல் ஜரூர் மில்தா. யார் என்ன செய்கிறார்களோ அதற்குண்டான பலன் அவசியம் அவர்கள் அடைவார்கள். அபி தும்போ ஃபல் மில் ரஹா, இப்போ உங்களுக்கு பலன் கிடைத்து கொண்டிருக்கின்றது. गायन है ना, भक्ति का फल भगवान देगा क्योंकि भगवान है ज्ञान का सागर. மகிமை பாடப்பட்டிருக்கு, பக்தியினுடைய பலன் பகவான் தருவார். அந்த பக்தியினுடைய பலன் என்ன, பாபா தான் வந்து இப்போ கொடுக்குறாரு. பகவான் தான் ஞான கடலாக இருக்காரு. பக்தி மே ஆதா கல்ப் தும் கர்மகாண்ட் கர்த்தே ஆயோ. பக்தியில் நீங்கள் பாதி கல்பமாக கர்ம காண்டம், இந்த பூஜை புரஸ்காரங்கள் இதெல்லாம் நிறைய செய்து வந்தீங்க. ज्ञान का सागर है, அவர் ஞான கடலா இருக்கு. भक्ति में आधा कल्प तुम कर्म कांड किया है. अब एक ज्ञान की पढ़ाई मिलती एक बार एक बाप से. இந்த ஞானம் தான் உங்களுக்கு கல்வி. இந்த கல்வி ஒரே ஒரு முறைதான் சங்கமயுகத்தில் பாபாவை வந்து கற்றுத்தர்றாரு. अब एक ज्ञान की पढ़ाई मिलती एक ही बार. बाप पुरुषोत्तम संगम पर एक ही बार तुमको पुरुषोत्तम बनाकर जाते. एक ज्ञान और भक्ति है. आधा कल्प तुम कितना भक्ति करते थे, अब जो भक्ति नहीं करते उनको बाप पढ़ता है, पता नहीं भक्ति नहीं, तब फलाना मर गया, बीमार हो गया, परंतु ऐसे नहीं. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, சங்கமயத்தில் பாபா வந்ததுனால, ஞானம் கிடைச்சதுனால பக்தியை விட்டுருவாங்க. இப்போ இவங்க பக்தியை விட்டுட்டு பக்தியே செய்யலைன்னா ஏதாவது வீட்டில் கஷ்டம் பிரச்சனை வந்து உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த சாமிக்கு பூஜை செய்யறதுனால தான் இவ்வளோ எல்லாம் கஷ்டம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களும் பூஜை பண்ணுறது விட்டுடுவாங்க. ஏன்னா அப்படி இல்லை, நம்ம தொடர்ந்து தியானம் செய்யணும். बाप कहते बच्चे तुम पुकारते आए हो, आप आकर पतितों को पावन बनाए, सबको सद्गति करो. பாபா சொல், நீங்கள் தான் என்னை அழைச்சிங்க, பதீத பாவனே வாங்க, வந்து நீங்கள் எங்களுக்கு சத்கதி கொடுங்கன்னு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, அழைச்சிங்க. பக்தி அலகை ज्ञान அலகை. பக்தி வேற, ஞானம் வேற. ராமராஜ் और ராவணராஜ் दोनों बेहद का है. ராமராஜ்யம் என்பதும் எல்லையற்றது, ராவணராஜ்யமும் எல்லையற்றது. दोनों को टाइम बराबर है. ரெண்டு பேரும் எந்த டயத்தில் வர்றாங்க அது கரெக்டாக எழுதப்படும். इस समय போகி होने कारण दुनिया में बुद्धि जास्ती होती है. இப்போ குழந்தைகளும் இன்னும் போகியாகவே இருக்கக்கூடிய காரணத்தினால, யார் போகியாகவே இருக்கின்றார்களோ அவங்க புத்தி என்ன ஆகும், பழைய உலகத்தின் பக்கம், பழைய தேகதாரிகள் பக்கம்தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். बाप कहते बच्चे तुम पुकारते आए हो, आप आकर पतितों को पावन बनाए, सबका सद्गति दो. நான் பாபா என்ன சொல்றாரு, குழந்தைகளே நீங்கள் தான் கூப்பிட்டுட்டே இருக்கு, கடவுளே நீங்கள் வாங்க, பத்தியிலிருந்து எங்களை பாவனமாக்குங்க, எனக்கு கதி கொடுங்கன்னு நீங்கள் தான் என்ன கூப்பிட்டீங்க. அப் மை ஆயாகும், இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். பக்தி அல ஞான, பக்தி வேற ஞானம் வேற.
भक्ति से आधा कल्प होती ही रात, ज्ञान से होता है आधा कल्प के लिए दिन. பக்தி என்றாலே பாதி கல்பம் இரவு, ஞானம் என்றாலே பாதி கல்பம் பகல். ராம்ராஜ் ராவணராஜ் दोनों बेहद. ராமராஜ்யமும் எல்லையற்றது, ராவண ராஜ்யமும் எல்லையற்றது. दोनों का टाइम बराबर है. ரெண்டு பேருமே சமமான நேரம். இவருக்கு 2500 ஆண்டு, அவருக்கு 2500 ஆண்டு. इस समय भोगी होने के कारण दुनिया का वृद्धि जास्ती होती है, आयु कम होती. இந்த நேரம் போகியாக மாறின காரணத்தினால உலகத்தில் ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களுடைய ஆயுள் ரொம்ப குறைவாக இருக்கு. விருத்தி ஜாஸ்தி நாக उसके लिए फिर प्रबंध रचते ही. அதிகமாக குழந்தை பெற்றெடுக்கக்கூடாதுன்னு குடும்ப கட்டுப்பாடுக்குண்டான பல திட்டங்கள் வகுத்து ஏற்பாடு செய்கிறார். तुम बच्चे चाहती इतनी बड़ी दुनिया कम करना तो बाप का ही काम. பாபா சார் இவ்வளோ பெரிய உலகம், இந்த உலகத்தினுடைய பாப்புலேஷன் குறைக்கணும்னா அது பாபா கிட்ட தான் இருக்கு, அதனுடைய பவர். பாப் கத்தே ஆத்தே ஹே அம் கர்னே, பாப் ஆத்தே ஹே கம் கர். பாபா வர்றது எதற்காக? பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக. पुकारते हैं ना बाबा आकर अधर्म विनाश करो अर्थात सृष्टि को कम करो. நீங்கள் கூப்பிட்டீங்க பாபா இந்த உலகத்தினுடைய ஜனத்தொகையை குறைங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேங்கிறாரு. பாப் ஆத்தே ஹி கம் கர்னே के लिए, பாப்புலேஷனை குறைக்க தான் பாபா வர்றாரு. पुकारते बाबा आकर अधर्म विनाश करो अर्थात सृष्टि कम करो. दुनिया जानता नहीं बाप कितना கம் கருது தான். உலக மக்களுக்கு தெரியாது பாபா எவ்வளோ குறைக்கிறார். 700 கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க. பட் நம்ம திரேதாயுக ஸ்டார்டிங்கில் ஒன்லி கொஞ்சம் பேர் தான் இருப்பான், 17 லட்சம் பேர் தான் இருப்பான். 33 கோடிங்கிறது திரேதாயுக எண்டில் தான் வருவான். थोड़े मनुष्य रख जाते, बाकी सब आत्मा अपने घर चली जाती, फिर नंबरवार पाठ बजाने आती. இந்த உலக சிருஷ்டினுடைய விநாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிராமணர்கள் மட்டும் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் மேலே பறந்தான் போயிட்டு புது உலக படைப்பு ஏற்பட்டுடும், புது உலகத்துக்கு வந்துடுவாங்க. நாட்டக் வாலேபே அப்பனா தந்தா கத்து, நாடகக்காரர்களோட அவங்கவுங்க அவங்க தொழில் பண்ணுறாங்க. ஜோ பலே பலே ஷுரு பாட்டதாரி ஹே வ சத்ய ஆதிமே ஆதி. யார் இந்த உலக நாடகத்தில் ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய பாத்திரத்தை நடித்திருக்கின்றார்களோ அவங்க சத்தியத்திலிருந்து வர்றவங்க. பிச்சாடிமே வலை தேக்கு தோ அபி ஆத்தி ஹி ரக், பின்னால் இருக்கக்கூடியவங்க பாருங்க வந்துட்டே இருக்கிறான். டால் டாலியா பிச்சாடி தக் ஆத்தி ஹே, கிளைகள் எல்லாமே என்ன ஆகும், அதுலேருந்து உப கிளைகள் தோன்றும். உலகம் பூரா பாபாவுடைய ஞானம் பறக்கும். அதனால ரொம்ப குறுகிய நாள் தான், டயர் ரொம்ப நெருங்கிடுச்சு. டால் டாலியா பிச்சாடி தக் ஆத்தி, கடைசி வரைக்கும் கிளைகள் இறங்கி வந்துட்டே இருக்காங்க. इस समय तुम बच्चों को ज्ञान की बातें समझाई जाती. இப்போ பாபா பக்தியில் எவ்வளோ சொல்லி வந்தோம், கேட்டு வந்தோம், பட் அது ஞானம் இல்லை. இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, ஞானம். சவரே யாத்மே பைட்தியோ வகை ட்ரில். அதிகாலையில் நம்ம யோகா பாபா நினைவில் உட்கார்றது பயிற்சி எக்ஸசைஸ் ட்ரில். आत्मा को अपने बाप को याद करना, वो अक्षर छोड़. ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவுன்னு சொல்லுங்க. யோகான்னு சொன்னால் அது ஒரு டஃப் ஆயிடுறது. அதனால் யோகாங்கிற வேர்டை விட்டுடுங்க. கியா எக் அச்சி பாத் ஹே, இது நல்ல விஷயம் தானே. யாத் நஹி கரீங்க தோ பாவன் கைசே பனி. நீங்கள் நினைவே செய்யலைன்னா எப்படி தூய்மையாவீங்க? யோகா அக்ஷர் சோடுது, யோகாங்கிற வார்த்தையை விட்டுடுங்க. இஸ்மே மூஞ்சி, இதில் குழப்பம் ஏற்பட்டுறது. கத்தை மர யோக நகி லக்தா, எங்களுக்கு யோகா வரமாட்டேங்குதுங்கிறாங்க. பாக்கி தரைய பாக்கோ தும் யாது நகி கர் சக்திகோ. அப்பா என்ன சொல்ற, நான் உங்களுக்கு அப்பா உங்களால் நினைவு செய்ய முடியாதா? அதனால் நினைவுன்னு சொல்லுங்க, யோகான்னு சொல்லாதீங்க. क्या क्या अच्छी बात है, याद नहीं करें तो पावन कैसे बनेंगे. எனக்கு பாபா நினைவு வரமாட்டேங்குது, இல்லை பாபா நினைவு செய்ய தெரியல அப்படிங்கிறது பாபா நல்லது இல்லை. ஏன்னா நினைவு செய்யக்கூடிய பழக்கத்தை நல்ல விதமாக ஏற்படுத்தணும்.
நினைவு செய்யல, பாபா கிட்ட யோகா பண்ணலன்னா எப்படி பாவனாகும்? बाप पतित पावन है, बाबा दा पतित पावन। बाप आकर ड्रामा की आदि मध्यंत को रास समझा। பாபா நாடகத்தின் ஆரம்பம் இடை இறுதி இந்த ரகசியங்களை எல்லாம் புரிய வைக்கிறாரு. எக் சேரிட்டி தர்மம் और वैरायटी मनुष्य सृष्टि का विरुक्ष है. இந்த சேரிட்டி தர்மம் என்பது பாபா என்ன சொல்றாரு? இந்த கல்ப விருட்ச மரம் என்பது வெரைட்டி தர்மத்தினுடைய மரம்னு சொல்றார். இதை விருட்சமாக காட்டியிருக்காங்க, கல்பக விருட்சம்னு சொல்லியிருக்காங்க. சாரி மனுஷ மாத்திர சப் பாட்டுதாரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் பாட்டுதாரி, பாத்திரத்தை நடிக்கக்கூடிய நடிகர்கள். கித்தனை டேர் மனுஷகை, எத்தனை மனிதர்கள், அநேக மனிதர்கள், எண்ணில் அடங்காத மனிதர்கள் இருக்காங்க. हिसाब निकालते ही கணக்கெடுக்கிறாங்க. एक वर्ष में इतने करोड़ पैदा हो जाएगा. இப்போ இன்னொரு வருஷம் போச்சுன்னா இத்தனை கோடி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொல்கிறான். फिर इतने जहाँ ही कहा. இப்போ பாபா சொல்கிறாரு, ஒரு வருஷத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பிறப்பெடுத்துடுறாங்க. இப்போது இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுது. அதனால் இப்போ பாபா என்ன சொல்றார்? மை ஆத்தாகும் லிமிட் நம்பர் கர்னி. பாபா வந்திருக்கிறது என்ன? பாப்புலேஷனுடைய தொகையை குறைப்பதற்காக. பியூர் லைஃப் லீட் பண்ணும்போது பாப்புலேஷனோ பர்த் எடுக்க மாட்டாங்க. இயற்கை சீற்றத்தில் நிறைய பேர் சாவாங்க. அப்போ பாப்புலேஷன் தானா குறைஞ்சிரும். एक वर्ष में इतने करोड़ पैदा हो जाएंगे जहाँ नहीं, तो बाप में आता हो लिमिट नंबर करने. जब सभी आत्मा ऊपर से आती है हमारा घर खाली हो जाता है. எப்போ பரந்தாமத்திலேருந்து எல்லா ஆத்மாக்கள் இறங்கி வந்துடுறாங்களோ அப்போ வீடு காலியாயிருது. பரந்தாமத்திலேருந்து எல்லா ஆத்மா கீழே இறங்கி வந்தோடனே பரந்தாமங்கிற வீடு காலியாயிடும். அப்புறம் திரும்பி இங்கிருந்து கீழே ரிட்டர்ன் ஜர்னி போக ஆரம்பிப்பான். பாக்கி பி ஜோ பச்தா ஹே வ ஆத்தி ஜாத்தி. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் ஆத்மாக்கள் இருக்காங்க, அதெல்லாம் மேலேருந்து வந்துட்டே இருக்காங்க. ஜாட் கபி சுக்தா நஹி. இந்த கல்ப விருட்ச மரம் என்பது ஒரு பொழுதும் காய்ந்து போகாது. சல்தே ஆத்திகை. நாம் இப்போ என்னெல்லாம் சேவைகளை பற்றி பேசணும், இந்த சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். பாக்கி ஜோ பி பச்சத் ஹை வ பி ஆ ஜாத்தா ஹை. ஜாட் கபி சுக்தா நஹி சலாத். இந்த கல்ப விருட்ச மரம் எப்பொழுதுமே ஃபுல்லாக காஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பசுமை இருக்கும். அதனால் ஆத்மாக்கள் வந்துட்டே இருப்பாங்க. பிச்சாடி மே ஜப் வஹா கோய் ரக்தா நஹி ஃபிர் பி ஜாயங்கி. பின்னாடி பரந்தாமத்தில் எல்லா ஆத்மா கீழே இறங்கி வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற ஆத்மாக்கள் மேலே ஏற்ற அனுமதி கொடுப்பாங்க. ஹமாரா கர் காலி ஹோ ஜாத். பரந்தாமம் என்ற வீடும் காலியாயிடும். बाकी जो भी बचते वक्त आ जाए. जाड़ भी सूखता नहीं. पिछाड़ी में जब वहाँ कोई रखता है फिर सभी सज जाएगा. பின்னாடி யாராவது நம்ம எஜுகேஷன் விங்கில் சார்ந்தவங்க பாபாவுக்கு எவ்வளோ சேவை செய்கிறோம், ஒவ்வொரு விங்ஸ்லேயும் சேவை செய்கிறாங்க. எல்லோரும் எதுக்காக சேவை செய்கிறாங்க? எல்லாம் பாவனமாகி வீட்டுக்கு போகணும். ஒரு பக்கம் மேலே இருக்கிற ஆத்மா கீழே இறங்கி வர்றாங்க, இன்னொரு பக்கம் கீழே இருக்கிற ஆத்மா மேலே போகணுங்கிறாங்க. ஆனால் பாபா எப்போ போக முடியும்? ஒன்றும் நம்ம யோகா பண்ணி தூய்மையாக, யோகாங்கிற வேர்டு சொல்லாதீங்கிற. ஏன்னா யோகான்னு சொன்னால் ஒரு சிலர் எனக்கு யோகா வரமாட்டேங்குது, கஷ்டம் நினைக்கிறான். அப்போ அவன் நினைவு செய்து பாவனா. அப்போ மேலே பரந்தாமங்கிற வீடு காலியான பிறகு தூய்மையான ஆத்மா திரும்பி மேலே போவாங்க. நை துனியமை கித்தனே தோடேத்தே. புதிய உலகத்தில் பாப்புலேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. ஃபிர் கித்தனே டேர் ஹை. ஆனால் இப்போ பாரு எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஷரீரத்து சப்கா பதிலா ஜாத்தா. சரீரத்து நம்ம பாபா என்ன சொல்கிறாரு? ஆத்மா ஒரு உடல் விட்டால் இன்னொரு உடல் போயிட்டே தரும். பச்சை பி நம்பர்வார் புருஷார்த் அனுசார் இதெல்லாம் குழந்தைகளாகி நீங்கள் வரிசை பிரகாரமாக முயற்சிக்கேற்ற போல தான் புரிஞ்சுக்கிறேன். கித்னா டேர் ஹே ஷரீரத்து சப்கா பதில். ஏன்னா இப்போ எவ்வளோ பாப்புலேஷன் நிறைய. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? எல்லாருடைய சரீரம்
மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. நை துனியமே கித்தனே தோடே தே அவ் கித்தனா டேர். புது உலகத்தில் பாப்புலேஷன் ஜனத்தொகை எவ்வளோ குறைவாக இருந்தது, இப்போ எவ்வளோ அநேக மக்கள் இருக்காங்க. சரி तो सबका बदलता जाता है. शरीर எல்லாருக்கும் மாறிட்டே இருக்கு. वक्त भी जन्म वही लेंगे जो कल्प कल्प लेता है. கல்ப கல்ப யார் பிறக்கின்றார்களோ அவங்க தான் பிறப்பெடுக்கிறாங்க. एक वर्ल्ड ड्रामा कैसे चलती है. இந்த உலக நாடகம் எவ்வாறு சுற்றுகின்றது நமக்கு தான் தெரியும். कितने समझने की बात. இதெல்லாம் எவ்வளோ புரிந்து கொள்ள வேண்டிய சூக்ஷ்ம கருத்துக்கள். बच्चे में भी नंबरवार पुरुषार्थ अनुसार समझते. குழந்தைகள் கூட வரிசை பிரகாரமாக முயற்சிக்கு ஏற்றார் போல தான் புரிந்து கொள்கிறார். பேகத் का नाटक कितना बड़ा है. இந்த எல்லையற்ற நாடகம் எவ்வளோ பெரிய நாடகம். பாக்கி சப் லிமிட்டெட். மற்றபடி உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு லிமிட் தான். வேத சாஸ்திர आदि कुछ बनाते जास्ती तो कुछ बनेगा नहीं. வேத சாஸ்திரங்கள்லாம் உருவாக்குறாங்க. तुम लिखते जाओ शुरू से लेकर कितना लंबा चौड़ा गीता बन जाए. பாபா சொன்ன மகா வாக்கியங்கள் 1937 பாபா சொன்ன விஷயங்கள்லாம் எழுதுனா எவ்வளோ பெரிய சாஸ்திரமாக மாறிடும், எவ்வளோ பெரிய கீதையாயிடும். சப் छपता जाए तो मकान भी बड़ी गीता बन जाए. பாபா சொன்னதெல்லாம் பிரிண்ட் அடித்து வச்சுருந்தா வீட்டில் பெரிய கீதை. இது 1964 to 69 5 years வாணி தான் நம்ம இப்போ கேட்டுருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து பாபா சொன்னது இருந்தால் அது எவ்வளோ பெரிய கீதையாயிடும். इसलिए बढ़ाई दिया है सागर को सैया बना दो फिर ये कर देते चिड़िया ने सागर को हप कर लिया. அதனால புகழ் பாடப்பட்டிருக்கின கடல் நீரெல்லாம் மையாக ஆக்கி, காற்றில் உள்ள மரங்களெல்லாம் பேனாவாக ஆக்கி, ஆகாயத்தை காகிதமாக ஆக்கி எழுதினாலும் எழுத முடியாது. அவ்வளோ பாபா சொல்லியிருக்கார். நான் பக்தியில் என்ன சொல்கிறாங்க, பறவைகள் கடலுடைய தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருச்சு. எந்த பறவைகள்? பிரம்மகுமாரிகளை தான் அப்படி பறவைகள்னு பாடியிருக்காங்க. தும் சிடியா ஹோ. நீங்கள் அனைவரும் பறவைகள். சாரே ஞான் சாகர்கோ ஹப் கருதித்தோ. நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, ஞானக்கடல் தந்தைகிட்ட அனைத்து ஞானங்கள் அடைகிறீர்கள். அதனால் பாபா கடலை காலி பண்ணிடுறீங்க. தும் அபி பிராமன் பனே ஹோ. நீங்கள் இப்போ பிராமணர்களாக இருக்கீங்க. தும்கோ அப் கியான் மிலா. இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. ஞான் சே தும் சப் குச் ஜான் கை. ஞானத்தின் மூலமாக நீங்கள் எல்லாமே புரிந்து கொள்கிறீர்கள். கலப் கலப் தும் யஹி படாய் படுத்தே ஹோ. கல்ப கல்பம் நீங்கள் இதே படிப்பு தான் படிக்கிறீங்க. உஸ்மே குச் கம் ஜாஸ்தி நஹி ஹோனா. போன கல்பத்தில் என்னென்னலாம் நடந்தது அதே திருப்பி நடக்கும். இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம். நோ சேஞ்ச். எது போன கல்பம் நடந்தது அப்படியே கரெக்டாக நடக்கும். जितना जो पुरुषार्थी उनका उतनी ही प्रारब्ध बन. யார் எவ்வளோ முயற்சி செய்கிறார்களோ அதுக்கேற்ற பிராலனோ அவங்களுக்கு அப்படித்தான் கிடைக்கும். ஹரே சம்சத்தை हम कितना पुरुषार्थ. ஒவ்வொருத்தரும் இப்போ புரிஞ்சுக்கலாம் நாம் எவ்வளோ முயற்சி செய்கிறோம். कितने पद पाने के लायक बन रही. எந்த பதவி பெறுவதற்கு நாம் தகுதியானவர்களாக இருக்கோம். ஸ்கூல் மே பி நம்பர்வார் இம்தஹான் பாஸ் கர். ஸ்கூலில் கூட வரிசை பிரகாரமாக பரீட்சை பாஸ் ஆகிறாங்க. சூரியவன்சி சந்திரவன்சி தோனோ பந்தி. இப்போ சூரியவன்சி சந்திரவன்சி ரெண்டு குலம் ரெடியா. ஜோ நாபாஸ் होते वक्त சந்திரவன்சி பந்த். யார் ஃபெயில் ஆகிறாங்களோ அவங்க சந்திர வம்சத்தில் தான் போய் பிறக்கிறாங்க. பாஸ் ஆகிறவங்களாம் சூரிய குலம் போவாங்க, ஃபெயில் ஆகிறவங்களாம் சந்திர குலம். நீங்கள் எந்த குலம் போகலான்னு முடிவெடுக்கிறீங்க? சொர்க்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பிரம்ம பாபா கிருஷ்ணனாக வரும்போது நாமளும் அவர் கூடவே போகணும். அதுக்கு என்ன செய்யணும்? பாஸ் 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 பாஸ். எது வந்தாலும் பாஸ் ஆகிடும். கோய் ஜான்தா நகி ராம்கோ பான் கியூ தியா. உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஏன் ராமர் கையில் வில்லு காட்டியிருக்கு. ஒன்று அவங்கள ஹிம்சோ பரமோ தர்மம்னு புகழ் பாடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஹிம்சையான ஒரு கருவி எப்படி அவங்க கையில் இருக்கும்? இது யாரும் சிந்திச்சு பார்க்கறதே இல்லை. மாறாமாரிக்கு
हिस्ट्री बना दिया इस समय ही मारा मारी அவர் சண்டை போட்டார், நிறையா கலவரங்கள் யுத்தங்கள் நடந்ததுன்னெலாம் எழுதி வச்சிட்டான். बाप जानता है जो जैसा कर्म करता है उनका ऐसा. ஆனால் பாபாக்கு இப்போ தெரியுது என்னென்ன யார் என்ன கர்மா செய்கிறாங்களோ அதுக்கேற்ற பலன் அடைகிறாங்க. जैसे कोई हॉस्पिटल बनाते दूसरे जन्म में उनकी आयु बढ़ी और तंदुरुस्त होती. எப்படி யாராவது ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அவங்க வந்து நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். कोई धर्मशाला स्कूल बनते तो उनको भी आधा कलब सुख. ஒரு சில தர்மசாலா கட்டுறாங்க, ஒரு சில ஸ்கூல் கட்டுறாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு பலன் உண்டு. இந்த டைரக்டாக பாபா இயக்கத்தில் செய்யும்போது அது பல பிறவிக்கு உண்டான பலன் கிடைக்குது. यहाँ बच्चे जब आते हो तो बाबा पूछते हो तुम कितने बच्चे. சாக்கார பிரம்மா பாபா இருக்கும்போது குழந்தைகள் வந்தால் மாதாஸ்கிட்டையும் அதர் குமார்ஸ்கிட்ட கேட்பாங்க, பாபா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க. तो कहते 3 लौकिक और 1 शिव बाबा क्योंकि वह वर्षा देने भी है तो लेते भी. ஒன்று शिव बाबा, இன்னொன்று பிரஜாபிதா பிரம்மா. ஏன்னா பிரம்மா மூலமாக தான் பாபா ஆஸ்தி கொடுக்குறார். ஆக शिव बाबा, ब्रह्मा बाबा, लौकिक அப்பா 3 அப்பா இருக்கா. 3 लौकिक है और 1 शिव बाबा क्योंकि वर्षा देता भी है लेता भी. ஒன்று நான், அதாவது தன்னைத்தான் பாபா குறிச்சுக்கிறார். ஸோ ஒன்று शिव बाबा மேலும் பிரம்ம பாபா. ஆதா கலப் சுக் மில்தா ஹே, பாதி கல்பம் அவங்களுக்கு சுகம் கிடைக்கின்றது. சாவல் மட்டி தேக்க ஃபிர் மெஹல் லே தோ இஸ்லே போலானா. நீங்கள் அவர் கொடுக்கறது ஒரு பிடி அரிசி ஒரு பிடி அவல் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் உங்கள் நாங்கிட்ட மிச்சம் ஆகிறது கொடுக்குறீங்க. ஆனால் அது பதில் அவ்வளோ எவ்வளோ ரிட்டர்ன் பெரிய மாட மாளிகை தர்றாரு. हिसाब कनक पारगा. उनको लेने का कुछ है नहीं, वक्त तो दाता है. அவர் வந்து நம்ம தான் வாங்கணுங்கிற எண்ணமே இல்லை, ஏன்னா அவர் வள்ளதா இருக்காரு. சாவல் மிட்டி தேக்கர் ஃபிர் து மெஹல். ஒரு படி அரிசி கொடுத்துட்டு நீங்கள் மாட மாளிகை அடையிறீங்க. இஸ்லேயே போலாநாத், அதனால் அவரை போலாநாத்னு சொல்கிறோம். பதீத் பாவன் கியான் சாகர் ஹினா, और पतित पावन ज्ञान கடல். अब बाप कहते हैं भक्ति का जो शास्त्र है उनका सार समझ. ஆனால் இப்போ பாபா சொல்கிறாரு, பக்தியினுடைய சாரத்தை நான் புரிய வைக்கின்றேன். பக்தி கா ஃபல் ஹோத்தா ஹே ஆதா கல. பக்தியினுடைய பலன் பாபா வந்து இப்போ பாதி கல்பத்துக்கு தர்றார். சன்னியாசி கத்து சுக்கு காங்க விஷ்ணுகே சமான் ஹி. சன்னியாசிகள் என்ன சொல்லிடுறாங்க, சுகம் காக்கை எச்சிலுக்கு சமமானது. இஸ்லியே கர்பார் ஜோட் ஜங்கல் மே சலே. அதனால் அவங்க வீடு வாசலாக விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. கத்தினா அவங்க ஸ்வர்க்கே சுக் நஹி சாய், அவங்க சொர்க்கத்தினுடைய சுகம் கூட வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஜோ ஃபிர் நரக்மே ஆனா படு. ஏன்னா இப்போ சொர்க்கத்துக்கு போனால் திரும்பி நரகத்துக்கு வரணும். हमको मोक्ष चाहिए, ஆகவே எங்களுக்கு மோட்சம் வேணும். परंतु एक याद रखो ये बेहद का नाटक है. ஆனால் இது நினைவில் நம்ம வச்சுக்கணும், இது எல்லையற்ற ஒரு நாடகம். इस नाटक से एक भी आत्मा छूट नहीं सकता बना बनाए. இந்த நாடகத்திலிருந்து ஒரு ஆத்மா கூட விடுபட முடியாது. ஏன்னா இது ஆனது ஆக்கப்பட்டது, பதிவாயிடுச்சு பார்ட். தப் காத்தே ஹி பனி பனாயி பன் ரஹி ஹே. அதனால்தான் என்ன சொல்லப்படுறது, இது ஆனது ஆக்கப்பட்டது ஆகிக் கொண்டு இருக்கின்றது. பக்தி மார்க்மே சிட்டா. பாபா பக்தி மார்க்குங்கிறது ஒரு துளி மாதிரி தான், ஞானத்தினுடைய துளி தான். ஆனால் அதனுடைய பலன் பாபா இப்போ நமக்கு வந்து கொடுக்குறாரு. நான் சன்னியாசியிலன்னு சொல்லி எனக்கு சொர்க்கத்தின் சுகமே வேண்டாம், ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டால் திரும்பி நரகத்தில் வந்து துக்கம் அனுபவிக்கணும். அதனால் நரகமும் வேண்டாம் சொர்க்கமும் வேண்டாம், நாங்கள் மோட்சத்துக்கு போகிறோன்னு சொல்லுவோம். பக்தி மார்க்கமே चिंता करनी पड़ती है. भक्ति मार्गத்தில் अनेक கவலைகள். जो कुछ पास किया फिर होगा. எதெல்லாம் முடிந்ததோ அவையெல்லாம் மீண்டும் நடைபெறும். 84 का चक्र तुम लहाते. நீங்கள் தான் 84 பிறவி சக்கரத்தில் வர்றீங்க, பிறப்பெடுக்கிறீங்க. एक भी बंद नहीं होता. இது ஒரு பொழுதுமே ஸ்டாப் ஆகாது. इसमें तुम अपने पुरुषार्थ कर उड़ा कैसे सकते. இதில் நம்ம எப்படி புருஷார்த்தம் பண்ணி பறந்து போகிறதுன்னு தான் கவனம் கொடுக்கணும்.
தப் தோகாத்தே பனி பனாயி பன் ரஹி. ஆகவே தான் பாடப்பட்டிருக்கு, ஆனது ஆக்கப்பட்டது, ஆகி கொண்டிருக்கின்றது. பரந்து பக்தி மார்க் சிந்தா கர்னி படுத்தி. ஆனால் பக்தி மார்க்கத்தில் இதெல்லாம் சிந்தனை பண்ண வேண்டி பாபா. ஜோ குச் பாஸ் கியா ஃபிர் ஹோகா. இதெல்லாம் நடந்து முடிந்ததோ அவையெல்லாம் மீண்டும் நடைபெறும். मोक्ष को पाना है, ज्योति ज्योति में समाना, பிரம்ம में लीन होना एक ही है. உலகத்தில் சொன்னாங்க மோட்சத்தில் போகணும், அந்த ஜோதியில் போய் நம்ம ஆத்ம ஜோதி கலந்துடணும், பிரம்மம் என்ற அந்த மகா அண்டத்தில் போய் கலந்துடணுன்னெல்லாம் ஐக்கியமாயினும் மோட்சம் அடையணும்னு சொல்கிறாங்க. அநேக மத்தேகை, அநேக வழிமுறைகள் இருக்கு, அநேக தர்மம், அநேக தர்மங்கள் இருக்கு. फिर कह देते तुम्हारा गत्मत तुम ही जानो. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, உங்களுடைய வழி, உங்களுடைய ஞானம் தனிப்பட்டது. तुम्हारे श्रीमत से ही सद्गति मिलती. நாம பாபா கொடுக்குற ஸ்ரீமத் பிரகாரம் நடந்ததா சத்கதி கிடைக்கும். सो तुम ही जानते हो. இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். तुम जब आओ तब हम जाने. பாபா எப்போ சிருஷ்டிக்கு வர்றாரோ அப்போதான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. हम पावन बना, அப்போ எங்களையெல்லாம் பாவனமாக ஆக்கிடுறீங்க. படாய் பட அவர் ஹமாரா சத்கதி ஹோ. படிப்பும் படிக்கணும், இந்த படிக்க படிக்க ஆத்மா நல்ல நிலையடையும், சத்கதி. தும் ஜப் ஆவோ தப் ஹம் ஜானே அவர் ஹம் பி பாவன் பனே. படாயி அவர் ஹமாரா சத்கதி ஹோ. இந்த படிப்பின் மூலமாக தான் நம்ம சத்கடையிறோம். அதனால் நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம்னு சொல்லுங்கள். जब सदगति हो जाती फिर कोई बुलाते नहीं. सदगति अடைஞ்ச பிறகு யாருமே பாபாவை கூப்பிடுறது கிடையாது. इस समय सबके ऊपर दुख की पहाड़ गिर. இந்த நேரம் எல்லாருடைய தலைமையிலையும் துக்கம் என்ற சிகரமே விழப்போகுது. கூனி நக கேள் திக்காது, ரத்த வெள்ளமே ஆறா ஓடும். கோவர்தன் பஹாட் பி திக்காது. பக்தி மார்க்கத்தில் கோவர்தனகிரி மலைன்னு காட்டியிருக்காங்க. அங்குலி சே பஹாட் விட்ட, கட்ட விரல் அப்படியே மலை தூக்குனாங்கன்னு வர்ணிச்சிருக்காங்க. இஸ்காத்து ஜாந்தி ஹோ. ஒரு விரல்ல, சுண்டு விரல்ல மட்டும் தூக்குனாங்கன்னா அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தான் தெரியும். தும் தோடிசி பச்சி துக்கிக்கு பஹாட்கோ அட்டாது. நீங்கள் கொஞ்சம் குழந்தைகள் தான் இந்த துக்கம் என்ற மலையை அப்புறப்படுத்துறீங்க. தும் வஷீகரன் மந்திர சபீக்கோ தேனா. துக்குக்கோ சகன் கத். துக்கத்தை எல்லாம் பொறுத்துக்கணும், எல்லாருக்கும் மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை கொடுக்கணும். கத்தை துளசிதாஸ் சந்தன் கிசா திலக் ராஜாய்க்கே தும்கோ மில்து. பக்தி மார்க்கத்தில் கதை இருக்கு போல இருக்கு. துளசிதாஸ் என்பவர் சந்தனம் தேய்ச்சி உரைச்சி வச்சாரு அப்படின்னு. ஆனால் இப்போ நமக்கு தெரியும் ஆத்மா சாந்த சுரூபமானது புருவ நெற்றியில் இருக்குன்னு. அதனுடைய நினைவாக தான் அவங்க சந்தன திலகம் வச்சுக்கிறாங்க. அப் தும் கர் பைட்டே ஹோ ஏக் தர்பார் நஹி. இப்போ நீங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க, இது தர்பார் கிடையாது. கா ஜாத்தே ஜஹா மகாராஜா மில்தா ஹே. தர்பார்னு எதை சொல்ல முடியும், எந்த சபையில் ராஜாக்கள் மகாராஜாக்களும் கூடி உட்கார்றாங்களோ அதுதான் தர்பார். ஏக் பாடசாலா, இது பாடசாலை. சம்ஜா ஜாத்தே கோய் பிராமணி விகார் கோ நஹி லியாஸ். எந்த ஒரு பிரம்மகுமாரி சகோதரிகள் தூய்மையற்ற ஆத்மாக்கள், விகாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களை பாபா முன்னாடி கொண்டு வரக்கூடாது. பதீத் வாயுமண்டலுக்கோ கராப் கரை. ஏன்னா அந்த ஆத்மா பதீத் ஆத்மா, அது வாயுமண்டலத்தை கெடுக்கின்றது. இஸ்லே அலோ நஹி கத். அதனால தான் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஜப் பவித்திர பனே தப் அலோ கியா. தூய்மையை கடைப்பிடித்தால்தான் நம்ம மதுபனுக்கு கூட்டிட்டு வரோம். அபி கொய்கோ அலோவ் கர்னா படுது. ஆனால் இப்போ ஒரு சில நேரம் விஐபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடு. ஆனால் பாபா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, பிரம்மச்சரியம் மற்றும் அனைத்து விதமான பிராமணர்களுடைய நியம பிரகாரமான தூய்மைகளை பின்பற்றக்கூடியவங்க தான் பாபாவை சந்திக்க மதுபன் கூட்டிகிட்டு வரணும். அது யஹா சே ஜாக்கர் பதீத் பனே तो उदाहरण नहीं होगा. ஆனால் ஒரு சிலர் இங்கே வந்த பிறகு பாபா பார்த்தாச்சுன்னு திரும்பி இல்லற வாழ்க்கையில் விகாரத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் அப்படி போனாங்கன்னா ஞானம் என்பது ஒன்றும் தாரணை ஆகாது. ஏகுவா அப்பனே ஆப்கோ ஷ்ராபித் கர். இதுதான் தானே தனக்கு சாபம் கொடுத்து கொள்வது. விகார் ஹைஹி ராவன் கி மத். விகாரம் என்பதே ராவனுடைய வழி.
ராம் கி மத் சோடு ராவன் கி மத் சே விகாரி பன் பத்தர் பன் படுது. ராமருடைய பாதையை விட்டுட்டு ராவனுடைய பாதையில் போய் விக்காரி ஆயிரும். அதனால புத்தி கல்லு பாறை ஆயிரும். படாய்மே கொய் அந்த ஸ்ரத்தாக்கி பாத்தினை, படிப்பில் எந்த விதமான மூட நம்பிக்கைகள் என்பதே கிடையாது. துமாரா எக் படாய் ஹே, எதுக்கா பாபா சொல்லி, இது ஒரு படிப்பு, இதில் எந்த விதமான குருட்டு நம்பிக்கைகள் எதுவும் கிடையாது. ஸ்டூடெண்ட் படுக்கர் பாஸ் ஓக்கர் கம்மாத், உலகத்தில் எப்படி மாணவர்கள் படித்து பாஸ் ஆனால் அந்த பட்டங்கள் மூலமாக வேலை வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அச்சா, நல்லது. मीठी मीठी सिगिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் பிரிந்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். வஷீகரன் மந்திர சப்கோ தேனா ஹை, மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை அனைவருக்கும் கூற வேண்டும். மனசு எப்போ வஷீகராகும்? பாபா நினைவில் நம்ம மூழ்கும்போது, மன்மனா பவா என்ற ஸ்திதியில் ஸ்திரமாகும்போது மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளது. படாய்க்கு மேனசே ராஜாய்க்க திலக், படிப்புக்கு முயற்சி பண்ணும். நல்லா படிக்க படிக்க தான் நமக்கு ராஜ திலகம் கிடைக்கும். இந்த துக்கோக்கி பஹாட்கோ அட்டானமே அப்படி அங்குலி தீனா, இந்த துக்கம் என்ற சிகரத்தை அப்புறப்படுத்த நாமளும் பாபாவுடைய சேவையில் ஒரு விரல் கொடுக்கணும், ஒரு கை கொடுக்கணும். சங்கம் பர் புருஷோத்தம் பண்ணேக்கா புருஷார்த் கர்ண, சங்கம் யுகத்தில் உத்தம மனிதனாக மாறுவதற்குண்டான முயற்சி செய்யணும். பாப்கோ யாத் கர்ணிக்கு ட்ரில் கர்ணி, பாபாவை நினைவு செய்யக்கூடிய ட்ரில் பண்ணும். பாக்கி யோக் யோகர் மூஞ்சனானை, மற்றபடி யோகா யோகான்னு சொல்லி குழப்பம் அடையக்கூடாது. वरदानम सेवा में विघ्नों उन्नति का सीढ़ी समझ आगे बढ़ने वाला निर्विघ्न सच्ची सेवादारी भव. சேவையில் வரக்கூடிய தடைகள் கூட தன்னுடைய முன்னேற்றத்தின் ஏணிப்படிங்கிறது புரிந்து கொண்டு முன்னேற்றத்தில் போகக்கூடியவர்கள் நிர்விघ्नமற்றவர்கள், உண்மையான சேவாதாரி. सेवा ब्राह्मण जीवन का सदा निर्विघ्न बनने के साधन भी है. फिर सेवा में विघ्न का पेपर भी ज्यादा आता है. சேவை என்பது பிராமண வாழ்க்கையில் நிர்விঘ்னமாக இருப்பதற்குண்டான ஒரு சாதனம். பிஸி ஆகிட்டோன்னா நமக்கு தடை வராது, சும்மா உட்காந்தத பல மாயைகள் வரும். அதனால் சேவையில் பிஸியாக இருக்கிறது கூட நம்ம நிர்விঘ்னமாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சேவையில் தான் தடைகள் என்ற சோதனைகளும் வருது. ஆனால் யார் தடைகள் அற்ற சேவாதாரி தான், அவங்க தான் சத்தியமான உண்மையான சேவாதாரி. விகன் ஆனா எக்பி ட்ராமாமே நூன்றுகை, தடைகள் வர்றது கூட நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆயிடும். ஆனாகி அவர் ஆத்தே ரஹெங்கி, தடைகள் என்பது வந்தே தீரும், அது வந்துட்டே தான். கியூங்கி விகன் வா பேப்பர் அனுபவி பன, ஏன்னா விக்னங்கள் இந்த தடைகள் உங்களை அனுபவியா ஆகும். इसको विघ्न न समझ अनुभव की उन्नति हो रहा है. இதை விக்னம் என்று புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணோம், நான் அனுபவித்து முன்னேறுவதற்குண்டான வழி. इस भाव से देखो उन्नति का सीढ़ी अनुभव होगा. இந்த ஒரு பாவனையோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தின் அனுபவம். அவர் ஆகே படுத்தே ரஹேங்கி, அப்புறம் நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருப்பீங்க. ஸ்லோகன். விக்ன ரூப் நகி விக்ன விநாசக் பன், நீங்கள் தடைகளின் ரூபமாக ஆகக்கூடாது, தடைகளை அழிக்கக்கூடியவர்களாக. ஏன்னா இது பகவானுடைய காரியம். ஸோ தடைகள் வந்தாலும் இந்த தடைகளை நீக்கிறதுக்கு நம்ம ஞானத்தை பயன்படுத்தணும், சக்தியை பயன்படுத்தணும், குணங்களை பயன்படுத்தணும். அட்ஜஸ்ட் பண்ணுற நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணணும், அமைதியாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கிற நேரத்தில் பொறுமையாக இருக்கணும், மன்னிக்கக்கூடிய இடத்துல மன்னிக்கணும், சுப பாவனை வைக்கணும். அப்போ தான் தடைகள் அற்ற ஆத்மாவாக ஆக முடியும். தடைகள் வரும், பட் நமக்கு பாபா கொடுத்த
ட்ரெஷர், இவ்வளோ பொக்கிஷங்கள் கொடுத்துருக்கார். அதில் யூஸ் பண்ணி தடைகளற்ற சேவாதாரியாக ஆகணும். ஸோ ஓம் சாந்தி. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். அவர் கண்மணிகளை திகழ்ந்திடுவோம். காலையில் இடம் வாணியை கேட்போம். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. கலிவுறும் வாழ்வினை முடித்து விட்டே, நலமுற வாழ நான் ராஜயோகம் கற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. அறுபத்து மூன்று பிறவிகளால் அளவற்ற பாவங்கள் செய்துவிட்டேன். அறுபத்து மூன்று பிறவிகளால் அளவற்ற பாவங்கள் செய்துவிட்டேன். ஆத்மா என்பதை மறந்துவிட்டேன். அழகாயின்று ஆத்ம ஞானம் பெற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நிரந்தர சிவனின் நினைவிருக்க தொடர்ந்து முயற்சி செய்கின்றேன். நிரந்தர சிவனின் நினைவிருக்க தொடர்ந்து முயற்சி செய்கின்றேன். சுதந்திர பறவையாகிவிட்டேன். சூட்சுமமான உலகம் விரைவில் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது
வெறுப்பை வெறுத்து அன்பை விதையுங்கள். விதைப்பதை பன்மடங்கு அறுவடை செய்வீர்கள். Hate the hatred and sow the love. You will reap multifolds of what you sow.